ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம பச்சைப்பயிறு வடை செய்யலாம். பச்சைப்பயிறு வடைக்கு வந்து நான் வந்து 1/4 கிலோ பச்சைப்பயிறு எடுத்து ஒரு நாளெல்லாம் ஊற வச்சுட்டு சாயங்காலம் எடுத்து நான் முளை கட்டி வச்சுட்டேன். ஒரு நைட்டு இந்த மாதிரி ஆச்சு. நான் வந்து இப்போ பச்சைப்பயிறு வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கலாம். இங்கே வந்து ஒரு தேக்ஸை வச்சு அதில் தண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் காஞ்சிருந்தது வெதை வெதைன்னு. இங்கே வந்து ஒரு துணியை நம்ம கட்டிட்டு இந்த பச்சைப்பயிறு வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஆவியில் வேக வச்சிடலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் நம்ம வயிற்றுக்கு நம்ம சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறு மாத்திரம் இல்லை, எல்லா கொட்டிங்களும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு முளை கட்டி நம்ம பச்சையோடு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் போட்டு நான் வேக வச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து பச்சைப்பயிறு வடைக்கு வந்து நம்ம இங்கே வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிடுறேன். சோய்க்கிற ஒரு புடி, கருப்பில் பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா, கேரட் ஒன்று கழுவிட்டு சீவி திரி வச்சிருக்கிறேன். இது கடலமாவு இருக்கட்டும். வெங்காயம், இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அது பச்சைப்பயிறு வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். மிளகா, கீரைலாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் ஒன்று பாக்கி வச்சு அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சைப்பயிறு வந்து நான் மீடியமில் வச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துச்சு பாருங்க. நல்லா இல்லை, ஒரு கொஞ்சம் பாதி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம ஆற வச்சு மிக்சியில் நம்ம ஒன்றும் பாதிமாக ஒரு 2 திருப்பி வந்தெல்லாம் போதும். இது ஆறின பிறகு இது மிக்சியில் வந்து நான் ரொம்ப நைஸாக பண்ண மாட்டேன். 1க்கு 2 அந்த மாதிரி நான் போட்டு வந்துடுறேன். ஆர்ப்பம் இப்போ இந்த மாதிரி நான் ஒன்றும் பாதிமாக மிக்சியில் போட்டு வந்துட்டு பாருங்கள். ஆறின பிறகு ஒரு பாத்திரத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் இந்த பச்சை மிளகா போடுறேன், கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு. கருப்பில் கேரட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாம், லைட்டாக கொஞ்சோண்டு.
வச்சிருக்கிறேன். நான் வந்து இது கொத்தமல்லியும் சோய்கீரையும் கழுவலாம், கழுவிட்டு போடலாம். நம்ம இது கழுவினது போடலாம். இப்போ வந்து கொத்தமல்லியும் சோய்கீரையும் போட்டுக்கலாம். கழுவிட்டு வந்தாச்சு. இது கூட வந்து நம்ம கடல மாவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கையில் பிசையணும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். மெலிசாக கட் பண்ண வெங்காயம். வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், அதனால ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அப்புறம் தண்ணி பற்றலைன்னா சும்மா நம்ம தண்ணி தொளிச்சு நம்ம வடைக்கு எப்படியோ அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம கையில் பண்ணிக்கலாம். நல்லா பிசையலாம். இதுவும் போட்டுக்கலாம். நம்ம கடல மாவு போட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதெல்லாம் பிசைஞ்சிட்டு காட்டுறது. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம கை வச்சு நம்ம நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உண்டை பண்ணி வச்சுன்னு அப்புறமா வடை மாதிரி தட்டி போட்டுடலாம். ஒரே சைஸ். இந்த மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுட்டு நான் வந்து இந்த கடாயை வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு நல்லா. இந்த மாதிரி அமுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம் ஒன்றா. கேரட்டு, சோய்கீரை, பச்சைப்பயிறு இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கரெக்டாக 10 வடை. இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது. அதே நேரத்தில் எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சிருக்கணும். எண்ணெய் காயமாக போட்டாக்கா எல்லாம் திரியாக போயிடும். திருப்பி போட்டாச்சு. அப்படி எடுக்கும்போது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சை பயிர் வடை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சை பயிறு,
சோவிக்கிற கேரட் வடை ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 10 வடை தான் போட்டிருக்கிறேன், மீதி உள்ள இருக்குது. இதை எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூடாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பச்சை பயிர் வடை செய்து பார்த்துருப்பீங்க. பச்சை பயிர் வந்து ஆவியில் வெந்து தொட்டு நல்லா வெந்திருப்பாங்க சுடும். இது கூட ஒரு சட்னி, சுடு ஒரு கிளாஸ் காஃபியோ டீயை வச்சுட்டு நல்லா ஒரு 4 வடை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ செய்தது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.